ஒன்று ராஜாக்கள் 21ஆவது அதிகாரத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அத்தியாயம் அரசர் ஆகாப் மற்றும் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் சம்பவத்தை விவரிக்கிறது. ஆகாப் தனது அரண்மனையை ஒட்டியிருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை விரும்பினார். ஆனால் நாபோத் அது அவனுடைய சுதந்திரமானதால் அதை விற்க மறுத்துவிட்டான். இதையறிந்த ஆகாபின் மனைவி எசபேல் ஒரு தீய திட்டத்தை வகுத்தாள். நாபோத்தின் மேல் பொய்யாக குற்றம் சாட்டி அவனுடைய மரண தண்டனைக்கு வழிவகுத்தாள். நாபோத்தின் மரணத்துக்கு பிறகு ஆகாப் திராட்சை தோட்டத்தை கைப்பற்றினான். ஆகாபை எதிர்கொள்ள கடவுள் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவனது செயல்களின் விளைவுகள், அவனது வீட்டின் மீதான தீர்ப்பு பற்றி எலியாவின் வார்த்தைகளை கேட்டதும் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பினான். இதனால் ஆகாபின் ஆட்சியின் போது நியாய தீர்ப்பை தேவன் தாமதப்படுத்தினார். இந்த பகுதி பேராசை, அநீதி மற்றும் பாவத்தின் விளைவுகளை எடுத்து காட்டுகிறது. நீதிக்காக கடவுளின் அக்கறை மற்றும் தீமை எதிர்ப்பதற்கு அவர் தயாராக இருப்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் மனம் திரும்புபவர்களிடம் அவர் கருணை காட்டுவார் என்பதையும் இந்த அத்தியாயம் நமக்கு நினைவூட்டுகிறது.